இப்போ நாளைக்கு வேடிக்கை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்குதுன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டே ஒரு 3 மணிக்கெலாம் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் 3 மணிக்கெலாம் நம்ம கிளம்பி போய் ஒரு டோக்கன் வாங்கணும். நாங்கள் போய் அங்கே வாங்கி இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் 3 மணிக்கு போனோம்னா நாளைக்கு மறுநாள் 3 மணிக்கு நாங்கள் உள்ளே இறங்குறதுக்கு அந்த 3 மணிலேருந்து சாப்பிட மாட்டோம், சாப்பிட்றது கிடையாது, ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வரிசையில் போய் உட்காரணும். அவங்க எல்லாம் வரது வந்து செக்கிங் பண்ணுறதுக்கு வரவங்க வந்து 7 மணி 8 மணிக்கு தானே வருவாங்க. நம்ம அது வரைக்கும் அங்கே போய் க்யூவில் உட்காந்துருக்கணும். எப்படி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து லைனில் தானே உட்காந்துருப்போம். உட்காந்து ஒரு ஊரில் வந்து எங்களுக்கு என்ன இப்போ ஆன்லைன் டோக்கன் போட்டுருக்காங்கண்ணே. ஆன்லைன் டோக்கனால ரொம்ப இதாக இருக்குண்ணே. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைன் டோக்கன் பதிக்கிறோம். நல்லா மாடு பிடிக்கிற பையனுங்களுக்கு அந்த ஆன்லைனில் டோக்கன் கிடைக்காதுண்ணே. மற்றபடி பிடிக்க தெரியாதவன் வெளில இந்த காலேஜ் பிடிக்கும் சும்மா அப்ளை பண்ணவனுக்குலாம் எல்லாத்துக்கும் வந்துடுண்ணே. ஏன்னா நிறைய பேர் அதனாலே ஒதுக்கப்பட்டிருக்காங்கண்ணே. இப்போ என்ன ஒன்றா விழா கமிட்டி வந்து காலையில் நாங்கள் 6 மணி ஒரு கரெக்டான ஒரு 8 மணிக்கு நடக்குதுன்னா ஒரு 8 மணிக்கு ஒவ்வொரு பேஜாக விட்டால் கூட பிரச்சனை இல்லைண்ணே. நாங்கள் இன்றைக்கி 3 மணிக்கு நாங்கள் கிளம்புனா மறுநாள் 3 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு சாப்பாடு இல்லாமலும் தண்ணி இல்லாமலும் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்ன வரைக்கும் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து தம்பி சாப்பிட்டீங்களா, ஒரு தண்ணி கொடுக்க கூட ஒரு நேரம் கிடையாதுண்ணே. ஒரு தண்ணி கொடுத்து சரி வீரர்கள், ஏன்னா ஜல்லிக்கட்டு காலை வந்து எப்படியும் அட்டியிலேயே ரொம்ப சின்னவனமாகி தானே வராங்க. இருந்தாலும் மாடுபிடி வீரர்கள் இல்லைன்னா ஜல்லிக்கட்டே இல்லைண்ணே. ஏன்னா இப்போ காளையை மட்டும் அவுக்குறோம், காளையை மட்டும் அவுத்து விட்டா மாடு ஓடுனா ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமாண்ணே. வீரர்களுக்கும் இது பார்க்கணுண்ணே. அதேமாதிரி ரொம்ப நாங்களே கஷ்டப்படும். ஏன்னா அந்த காலத்தில் வந்துலாம்ண்ணே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகணுன்னா ஒரு இதே கிடையாதுண்ணே. அப்பப்போ வேடிக்கையில் அவங்க பாட்டியும் உள்ளே போவாங்க, அவங்க பாட்டியும் வெளில வருவாங்க, மாடு பிடிப்பாங்க போவாங்க வருவாங்க. இப்போ வந்து ரூல்ஸ்ண்ணே. ஏன்னா எல்லாம் படித்த பசங்க, அதனால் ரூல்ஸை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தானே எல்லாம் அந்த தடவை உள்ளே வரோம். இருந்துமே எங்களுக்கு ஒரு அந்த இது கிடைக்கிறது இல்லைண்ணா, அங்கீகாரம் இல்லை. ஒரு மாடு பிடிக்கிறவங்க ஒரு கேவலமாக பார்க்குறது, என்னடா மாடு பிடிக்கிற இவன், என்னடா மாடு பிடிக்கிறதாண்டா இவனுக்கு என்னடா அப்படின்னு இன்னமுமே அந்த ஒரு இது இருக்குண்ணே.